ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாப்ஸ். என்ன பார்க்க அப்படின்னா, நம்ம தனுஷ் அண்ணாவோட 2025 திரைப்படத்தோட ஸ்பெஷல் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து தனுஷ் அண்ணாவோட படம் வந்து பண்ண நீக் திரைப்படம் February month வந்து ரிலீஸ் ஆகுது 7ஆம் தேதி. ஸோ அது வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா தனுஷ்னா டேரக்ஷன் வர படம், தனுஷ் நடிச்சு வர படமாக அது இருக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். சரி, ஓகே. 2025 தனுஷ்னா நடிச்சு ஹீரோவாக நடிச்சு ஒரு மாதம் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் வந்து இப்போ இட்லி கடை வந்து தனுஷ்னாவோட டேரக்ஷன் அது ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தேரி எஸ்கிமே திரைப்படம் 2025 ஷூட்டிங் வந்து கன்ஃபார்மாக வந்து பண்ணால் ஸ்டார்ட் பண்ணி போகுது. அதே மாதிரி ஹாலிவுட் ப்ராஜெக்ட்டும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இன்னும் கூடிய விரைவில். வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்து கன்ஃபார்மாக வந்து போனால் 2025 தனுஷ் நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்மாக வந்து பண்ணால் குபேர திரைப்படம் என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்பீங்க. குபேர திரைப்படம் இன்னும் அஃபிஷியலாக வந்து பண்ணால் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அது எப்போ வரும்னு நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ மாரி செல்வர் டைரக்ஷன் வந்து பண்ணால் ப்ரொடக்ஷன் 15 இருக்குது. அதே மாதிரி வந்து பண்ணால் போர்த்துருள் டேரக்டர் வந்து விக்னேஷ் ராஜா வில்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அருண் மேத்யூஷனோட தனுஷன் வந்து இளையராஜா சார் பயோபிக் அதுவும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது ஹோல்டு பண்ணி வச்சுக்கும், பட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்வினோ சரும் வந்து ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அதே மாதிரி தமிழரசன் பச்சைமுத்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்த டேரக்டரோட படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸோ நான் கன்ஃபார்மாக வந்து பண்ண தேரி எஸ்கிமே திரைப்படம் அண்ட் ஹாலிவுட் ப்ராஜெக்ட் தான் வெயிட் பண்ணுறேன், ஸ்ட்ரீட் ஃபைட்டர். ஏன்னா 2 படம் வந்து பண்ணால் கன்ஃபார்மாக வந்து வேறு லெவலில் பீக்கில் எடுக்க போது. பாக்ஸும் சரி, தனுஷ்னாவோட ஸ்டார்டமும் வந்து பண்ணால் எப்பிக்காக வந்து காட்ட போகிற படமே இந்த 2 படம் தான் நினைக்கிறேன். குபேர திரைப்படம் தெலுங்கு சினிமா தமிழ் சினிமாவில் கன்ஃபார்மாக தாறுமாறு அடிச்சு தூக்கிறோம். நாகார்ஜுனா சார் இருக்காங்க, நம்ம தனுஷ்னா இருக்காங்க, ராஷ்மிகா மந்தனம் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹிந்திலையும் வந்து பண்ணால் நல்லா ஓட வாய்ப்பு இருக்குது அதுவுமே. ஸோ கன்ஃபார்மாக இந்த 3 படம் ஷோராக அடிச்சு தூக்கும். ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுங்கள், சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மேலே மச்சான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.